சுக்கிரன் வந்து பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வராரு. அது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது. நீங்க நெனச்ச என்னென்ன நெனச்சிருக்கீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் உங்கள தேடி வருது. ஏன்னா 9ஆம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில இருக்கனால, கட்டாயம் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஒரு சிலருக்குலாம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசை, ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போதும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அவர் வந்து சனியோடைய பார்வையில இருக்காரு. சனியோடைய பார்வையில இருக்கும்போது, உங்களுடைய ஜாதகத்திலேயே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அது பிரச்சனையா இருக்கும். 2வது வந்து விருச்சிக ராசிக்காரங்க, அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டம ஸ்தானமா தான் விருச்சிக ராசி வருது. அதனால எப்பவுமே உங்கள சுத்தி எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் இருப்பாங்க. எப்படா உங்களை வந்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்து மத்தவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க அவேர்னஸா இருக்கணும். பொதுவாவே உங்களுக்கு நல்ல குரு பலம் இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து அஷ்டமத்துல குரு இருக்கனால, குரு பார்வை இப்ப ரொம்ப குறைவா இருக்கனால, உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு.